நண்பர்களுக்கு வணக்கம். MAG-TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். டிசம்பர் மாதம் 14ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். இந்தியாவில் 2030க்குள் 6G அலைக்கற்றை தொழில்நுட்பம் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் கிராமப்புற வளர்ச்சித்துறை இணை அமைச்சர் பெம்மசானி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். 17 நாட்களுக்கும் மேலாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பஞ்சாப் விவசாயிகள் சங்க தலைவர் ஜக்ஜித் சிங் தலேவாலின் உடல்நிலை குறித்து கவலை தெரிவித்த உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண மத்திய மற்றும் மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டது. வேளாண் பயிர்களுக்கு வழங்கப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட உத்தரவாதம், விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் பஞ்சாப், ஹரியானா எல்லையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 6 மாத குழந்தைகளுக்காக இந்தியாவில் விற்கப்படும் நெஸ்லே நிறுவனத்தின் கோதுமை அடிப்படையிலான செர்லாக்கில் ஒரு பரிமாற்றத்தில் 2.7 கிராம் கூடுதல் சர்க்கரையை கொண்டுள்ளதாக தொண்டு நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 13ஆம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை இயல்பாக 400 மில்லிமீட்டர் பெய்ய வேண்டிய நிலையில் நிகழாண்டில் 540 மில்லிமீட்டர் மழை பொழிவை பெய்துள்ளது. இயல்பான அளவை விட 32% இது அதிகமாகும். இதில் 5 மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாகவும், 22 மாவட்டங்களில் அதிகமாகவும், 13 மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் மழை பெய்துள்ளது. தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய 2 மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக மழை பெய்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 40 குடும்ப நல நீதிமன்றங்களில் விவாகரத்து, ஜீவனாம்சம் கூடுதல் என 33,213 வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்கிற புள்ளி விவரம் தெரியவந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் விவாகரத்து வழக்குகளின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. சென்னையில் கடந்த 2014ஆம் ஆண்டு 2000க்கும் குறைவான வழக்குகளை தாக்கலாகி இருந்த நிலையில் 2024இல் இந்த எண்ணிக்கை 5500ஆக அதிகரித்துள்ளது. விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போரின் எண்ணிக்கையில் மகாராஷ்டிரம் முதலிடத்திலும், கர்நாடகம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், புதுதில்லி ஆகியவை அடுத்தடுத்த இடங்களிலும், தமிழகம் 6வது இடத்திலும் உள்ளது. இந்தியாவில் விவாகரத்து கோருபவர்கள் 25 முதல் 35 வயது உடையவர்கள் 50%, 18 முதல் 25 வயது உடையவர்கள் 35% என்பது புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் சமீபத்திய அறிக்கை நூற்றாண்டின் இறுதியில் சராசரி புவி வெப்பநிலை 6 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்று கணித்துள்ளது. காலநிலை மாற்றத்திற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று வாகனங்களின் அதிகப்படியான பயன்பாடு ஆகும். மாசுபாட்டின் பங்களிப்பு 260 டன்களுக்கும் அதிகமான கார்பன் டை ஆக்சைடும் காரணமாகும். எந்த ஒரு நாட்டில் கார்பன் வெளியேற்றம் 15%க்கும் அதிகமாக உள்ளதோ அந்த நாட்டின் வெப்பநிலை ஒவ்வொரு ஆண்டும் 10% உயர்கிறது. இதன் விளைவாக கடல் மட்டம் ஒவ்வொரு ஆண்டும் 0.17 மீட்டர் உயர்ந்து வருகிறது. பூமியின் சராசரி வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸ் ஆகும். 7000 கிலோமீட்டருக்கு மேலாக கடற்கரை ஓரமாகவே எல்லைகளை கொண்டுள்ளதால் கடல் மட்டம் உயர்ந்தால் வெள்ள பாதிப்பு ஏற்படும் பெரும் அபாயத்தை இந்தியா சந்திக்க நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய பெருங்கடல் உலக சராசரியை விட வேகமாக வெப்பமடைந்து வருகிறது. கொச்சி, கொல்கத்தா, சென்னை, சூரத், விசாகப்பட்டினம் மற்றும் மும்பை ஆகிய துறைமுக நகரங்களில் சுமார் 28.6 மில்லியன் மக்கள் கடலோர வெள்ளத்தால் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. கடந்த அக்டோபர் 1 முதல் நவம்பர் 19ஆம் தேதி வரையில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி நாடு முழுவதும் சுமார் 42,314 விவசாய கழிவு எரிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன.
உலகெங்கும் உள்ள சுமார் 1500 செயல்படும் எரிமலைகள் அவ்வப்போது வெளிப்படுத்தும் சாம்பல் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சூப்பர் ஆக்சைடு, கந்தக டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் ஆகியவை பல ஆயிரம் கிலோமீட்டர் பரப்பளவில் விண்ணில் பரவி காற்றை மாசுபடுத்துகின்றன. வட இந்தியா, மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள், வட ஆப்பிரிக்கா, தெற்கு மங்கோலியா, வடமேற்கு சீனா ஆகிய பகுதிகள் புழுதி புயலால் காற்று மாசால் பாதிக்கப்படும் பகுதிகளாகும். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், இவ்வாறு இயற்கையில் உருவாகும் காற்று மாசை போன்று 132 மடங்கு காற்று மாசு மனிதர்களால் உருவாக்கப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. காற்று மாசு கட்டுப்பாடு சட்டம் 1955, காற்றின் தர சட்டம் 1967, காற்று மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 1981, 1987 என சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் காற்று மாசு அதிகரித்துக் கொண்டே போவது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கானாவில் புஷ்பா 2 சிறப்பு காட்சியை பார்க்க வந்தபோது நெரிசலில் சிக்கி 35 வயது பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் திரைப்படத்தின் கதாநாயகன் அல்லு அர்ஜுனை மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுன், அவருடைய பாதுகாவலர்கள், திரையரங்கு நிர்வாகம் மீதும் காவல்துறையினர் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவு 105 மற்றும் 118 ஒன்றின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெங்களூரில் மனைவி, குடும்பத்தினர் துன்புறுத்தலால் பொறியாளர் சுபாஷ் தற்கொலை செய்து கொண்டதை தொடர்ந்து வரதட்சணை மற்றும் குடும்ப வன்முறை சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க சீர்திருத்தங்களை கோரும் பொதுநல மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. திருமண நிகழ்ச்சியின் போது வழங்கப்பட்ட பரிசுகளை பதிவு செய்ய வேண்டும் எனவும், ஐபிசி சட்டம் 498A பிரிவு தவறாக பயன்படுத்துவது குறித்த உச்சநீதிமன்றத்தின் 2010ஆம் ஆண்டு வழிகாட்டுதல்களை செயல்படுத்த வேண்டும் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள திரிவேதி சங்கமத்தில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறவிருக்கும் மகா கும்பமேளா நாட்டின் கலாச்சார மற்றும் ஆன்மீக அடையாளத்தை புதிய உச்சத்துக்கு இட்டுச் செல்லும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயகா தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி வரவுள்ளார். சுகாதார மையங்கள், மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் விஷ முறிவு மற்றும் பாம்பு கடிக்கான சிகிச்சையை உறுதி செய்வது தொடர்பான மனு குறித்து பதிலளிக்க மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலக அளவில் பாம்பு கடியால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையில் மிக அதிகமான விகிதத்தை இந்தியா கொண்டுள்ளது. ஒரு ஆண்டுக்கு சுமார் 58,000 பேர் இந்தியாவில் பாம்பு கடியால் உயிரிழக்கின்றனர். கடந்த 2019ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதற்கு எது நடவடிக்கை என்று கூறி இந்தியாவுடன் அனைத்து வர்த்தக உறவுகளையும் முறித்துக் கொள்வதாக பாகிஸ்தான் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் குமார் யாதவை பதவி நீக்க கோரி அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான நோட்டீஸை மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் அளித்தன. நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 மற்றும் சட்டப்பிரிவு 218 கீழ் சேகர் குமார் யாதவை பதவி நீக்குவதற்கான விசாரணையை தொடங்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் இந்த நோட்டீஸை சமர்ப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ பதவி வகிப்பவர்கள் மட்டுமே சிறப்பு பரிசீலனையாக ஏற்று ஒருவருக்கு ஜாமீன் வழங்கிட முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் முன்னணி வாகன நிறுவனங்களில் ஒன்றான டாடா மோட்டார்ஸ் வர்த்தக வாகன விலை வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட உள்ளது. அதிகரித்துள்ள உற்பத்தி செலவு ஈடு செய்யும் வகையில் இந்த விலை உயர்வு அமல்படுத்தப்படுகிறது என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய அக்டோபர் மாதத்தில் 14 மாதங்கள் காணாத அளவுக்கு 6.21% உயர்ந்த நாட்டின் சில்லறை விலை அடிப்படையிலான பணவீக்கம் கடந்த நவம்பரில் 5.48% குறைந்துள்ளது. விருப்பத்துக்குரிய நட்பு நாடு பட்டியலில் இருந்து இந்தியாவை சுவிட்சர்லாந்து நீக்கியுள்ளது. இதனால் அந்நாட்டில் செயல்படும் இந்திய நிறுவனங்கள் கூடுதல் வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பன்னாட்டு நிறுவனமான நெஸ்லே நிறுவனத்திற்கு எதிராக இந்திய உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு பதிலடியாக அந்நாடு இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கை 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் என்று சுவிட்சர்லாந்து நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதனால்
சுவிட்சர்லாந்தில் இந்திய நிறுவனங்கள் முதலீடுகள் மூலம் ஈட்டும் ஈவுத் தொகைக்கும் 10% வரி செலுத்த வேண்டும். தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று முல்லை பெரியாறு அணை கட்டுமான பொருட்களை எடுத்து செல்ல கேரள வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்பது இடைக்கால இலக்கண புலவர் பவணந்தியின் கூற்று ஆகும். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் திருவள்ளுவரின் 133 அடி உயரத்தில் உருவ சிலை 1/1/2000 கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை ஒட்டி வெள்ளி விழா கொண்டாடப்படுகிறது. உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற டி. குகேஷுக்கு ரூபாய் 5 கோடி வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நன்றி.